அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ருசியான பீன்ஸ் பொரியல் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. கடாய் நல்லா சூடான பிறகு தேவையான அளவுக்கு வேர்க்கடலை, 2 காஞ்ச மிளகாய், கட் பண்ணி எடுத்து வச்ச தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வறுத்து எடுத்துட்ட பிறகு இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு சீரகம் கொஞ்சம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்து வச்ச பச்சை மிளகாய், இடித்து வச்ச பூண்டு, தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்ச பீன்ஸை சேர்த்துக்கலாங்க. பீன்ஸை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 ஹவர் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா வெந்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய், வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய் விழுது சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கி விடலாங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்ட பிறகு நல்லா காயும் வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வெறும் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சுவையாகவும் இருக்கும். தேங்க்யூ, ஃபாலோ மீ.